ஆக்சுவலாக நம்ம ஆட்டம்ஸில் போர் ஆட்டம் மாடல் பற்றி பார்த்துட்ருந்தோம் போன கிளாஸில். போரோட பாஸ்டுலேட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். அதுபடி அந்த பாஸ்டுலேட்ஸ் படி ஒரு எலக்ட்ரான் வந்து எந்த இடத்துல வேணாலும் ரிவால்வ் பண்ண முடியாது, சர்டன் ஸ்பெசிஃபைடு ஆர்பிட்ஸில் தான் ரிவால்வ் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதுக்கு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ஸ்னு பேர் சொன்னார். அதில் வந்து அதோட ஆங்குலார் மொமெண்டம் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2πன்னு சொன்னார். அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி நம்ம வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்பிட்ஸ் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணோம். இந்த ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது அதுங்களுக்கு எனர்ஜி எவ்வளோ கால்குலேஷன் ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். வாட் இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த வேரியஸ் ஆர்பிட்ஸ்னு பார்த்தோம். ஸோ இப்போ இவர் ஒரு கண்டிஷன் சொன்னார் இல்லையா, இந்த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் இந்த ஸ்பெசிஃபைடு ஆர்பிட் இஸ் அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π. இவர் தானே சொன்னாரா, இல்லை வந்து இதுக்கு ஏதாவது கூட சப்போர்ட் இருக்கா? ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் ரீஸ்டேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ போர் இது ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம பார்த்தோம், பேரலாக குவாண்டம் மெக்கானிக்ஸ் டெவலப் ஆகிட்டு இருந்தோம். இப்போ பிளாங்க் குவாண்டம் தியரியில் என்ன சொல்லியிருந்தாரு, பார்ட்டிகல்ஸுக்கு வந்து டூவல் நேச்சர் இருக்குது. அதுக்கு வந்து நல்ல ஸ்பீடாக மூவ் ஆகும்போது வேவ் மாதிரி மாறிடும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஆர்பிட்ஸில் ரிவால்வ் பண்ணும்போது அதுங்க ஒரு வேவ் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அப்போ எதெல்லாம் இந்த அலவுட் ஆர்பிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ் பர் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி, எந்த ஆர்பிட்டினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் லாம்டாவாக இருக்கும், அந்த ஆர்பிட்ஸ் மட்டும்தான் அலவுட் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட் ஆர்பிட் அப்படின்னா அங்கே அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஆர்பிட் ஷுட் பி ஈக்குவல் டு 1 லாம்டா. அதாவது அந்த எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்டில் சுற்றும் போது வேவாக மாறுறது இல்லையா. பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி பற்றி நமக்கு தெரியும், டி ப்ராலி வேவ் லெங்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. ஸோ அந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டியை பொறுத்து வேவ் லெங்த் மாறும். இந்த ஆர்பிட் எந்த ஆர்பிட்டோட சைஸு ஒரு வேவை கம்ப்ளீட்டாக அகாமடேட் பண்ண முடியுமோ, இப்போ இந்த 2πr 1.25 லாம்டாவாக இருந்தால் அந்த ஆர்பிட் இஸ் நாட் அலவுட். அந்த ரேடியஸில் ஆர்பிட் இருக்க முடியாது. எந்த ரேடியஸில் ஒரு லாம்டாவை ஃபுல்லாக அகாமடேட் பண்ண முடியுமோ அந்த ஆர்பிட் தான் அலவுட் ஆர்பிட் சொல்கிறார். இப்போ n is equal to 1ன்னா ஒரு வேவ் இருக்குது. n is equal to 2னா அந்த இடத்துல 2πr2 செகண்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும்னா 2 லாம்டாவாக இருக்கணும். ரெண்டு வேவ் அதில் அகாமடேட் ஆகும். ஸோ நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னா இது ஃபஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் ஆர்பிட்னு வச்சுக்கலாம். இப்போ இன்பிட்வீன் இங்கே ஏதாவது ஒரு ஆர்பிட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வேவ் லெங்த் ஒரு 1.5 லாம்டா அப்படின்னா இட்ஸ் நாட் அலவுட். எந்த ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாம் ஹோல் வேவ் லெங்க்தாக அகாமடேட் பண்ண முடியுமோ பார்க்கலாம். இங்கே ஒரு க்ரஸ்ட்டு ஒரு ட்ரஃப், ஒரு க்ரஸ்ட்டு ஒரு ட்ரஃப், 2 வேவ் இருக்குது. இப்போ n is equal to 3 அப்படின்னா என்ன, அதில் 3 வேவ் இருக்குது, 3 க்ரஸ்ட்டு 3 ட்ரஃப் இருக்குது. எங்கெல்லாம் 2πr3 is equal to 3 லாம்டாவும் இருக்கும், வெலாசிட்டி மாற வேவ் லெங்த் மாறும் நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம தேர்ட் ஆர்பிட். n is equal to 4னா 4 ஆர்பிட்ஸ் இருக்கும். n is equal to infinity அங்கே இன்ஃபைனைட் வேவ்ஸ் இருக்கும் அந்த ஆர்பிட்டில். அது மாதிரி இருந்தால் தான் அலவுட் ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இது நம்ம போரோட குவான்டைசேஷன் கண்டிஷனுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு, 2πr the circumference of the orbit is equal to integral multiple of lambda இருந்தால் தான் அது அலவுட் ஆர்பிட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கலாம் 2πr is equal to n into, இப்போ இந்த எலக்ட்ரான் வேவாக மாறிட்டா அந்த வேவுக்கு வேவ் லெங்த் என்ன இருக்கும், h/mv. இது வந்து டி ப்ராலி வேவ் லெங்த் போன லெசனில் நம்ம பார்த்தோம் டுவல் நேச்சரில். இப்போ இதெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டோம்னா mvr இங்கே கொண்டு வந்து 2π இங்கே கொண்டு வந்துட்டா mvr is equal to nh/2π. ஸோ we started with the de Broglie wavelength and we ended with Bohr's hypothesis. ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகிறதுனால இந்த கண்டிஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது stationary orbits are those where the angular momentum of the electron is integral multiple of h/2π. இந்த மாதிரி இந்த அலவுட் ஆர்பிட்ஸில் இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன எனர்ஜி இருக்குன்னு நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். En is equal to -13.6/n² எலக்ட்ரான் வோல்ட். இது ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு, ஏன்னா Z1ன்னு போட்டதுனால வந்து. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டுக்கு நான் என்ன n is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த ஃபஸ்ட் ஆர்பிட் இஸ் -13.6 எலக்ட்ரான் வோல்ட். n is equal to 2ன்னு போட்டோம்னா எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த செகண்ட் ஆர்பிட் இஸ் -13.6/2^4 which is equal to -3.4 electron volt. இப்போ n is equal to 3 அப்படின்னு போட்டோம்னா E3 the energy is -13.6/3^9
which is equal to minus 1.51 electron volt. ஸோ இந்த ஆர்பிட்லலாம் இருக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு எனர்ஜி என்னவாக இருக்குது பாருங்கள். கேன் சி n is equal to 1னா அதை அதுதான் லோவஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னா அதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ரேடியஸ். இதை விட சின்ன ரேடியஸில் ஆர்பிட் இருக்க முடியாது. அங்கே எனர்ஜி minus 13.6 எலக்ட்ரான் வோல்ட். n is equal to 2னா அங்கே minus 3.4 எலக்ட்ரான் வோல்ட். எனர்ஜி இருக்க ஜாஸ்தியாகிட்டே போகுது. n is equal to 3னா நெகட்டிவில் வந்து குறைய ஜாஸ்தின்னு அர்த்தம். தேர்ட் ஆர்பிட்டில் இருக்கும்போது 3 வேவ் இருக்கும். அதில் எனர்ஜி minus 1.51. ஸோ இப்படி எனர்ஜி இன் வேரியஸ் n is equal to 4னா எவ்வளோ minus 0.85, n is equal to 5னா minus 0.54, n is equal to infinity-னா டினாமினேட்டரில் இன்ஃபினிட்டி போட்டால் 0 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எனர்ஜினா minus 13.6 which corresponds to n is equal to 1. இதுதான் நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். இந்த பாக்கி ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, n is equal to 2, 3, 4லாம் அதெல்லாம் எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஃபினிட்டிக்கு தாண்டி போயிட்டால் தான் எலக்ட்ரான், அதை நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி 0 விட அதிகமாகிட்டா. ஸோ அப்படின்னா ஒரு ஸ்கீமாட்டிக்காக புரிஞ்சிக்கணும்னா எப்படி புரிஞ்சிக்கலாம். ஹைட்ரஜனில் நமக்கு தெரியும் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸில் ஒரே ஒரு ப்ரோட்டான் மட்டும்தான் இருக்குது. இதில் ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கிறதுனால அது n is equal to 1 ஃபஸ்ட் ஆர்பிட்டில் நார்மலாக கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். இது இருந்தாலும் n is equal to 1, n is equal to 2, 3லாம் யாரோ ஆர்பிட் போட்டு வச்ச மாதிரி காலியாக இருக்கும். பட் தீஸ் ஆர் ஆல் அலவுடு எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ். n is equal to 2, n is equal to 3. இப்போ நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தெர்மல் எனர்ஜி கிடச்சிது. இங்கே இருக்கும்போது n is equal to 1ல் இருக்கும்போது எலக்ட்ரானுக்கு எனர்ஜி minus 13.6 எலக்ட்ரான் வோல்ட். சப்போஸ் சரௌண்டிங்கில் இருக்க தெர்மல் எனர்ஜியோ இல்லைன்னா வெளியிலேருந்து லைட் அது மேலே இன்சிடென்ட் பண்ணாலோ இல்லை எக்ஸ்ரே இன்சிடென்ட் பண்ணாலோ இல்லை வெளியிலேருந்து ஹை பொட்டென்ஷியல் கொடுத்து எனர்ஜி கொடுத்தாலோ, சப்போஸ் வி ஆர் கிவிங் எனர்ஜி சச் தட் அப்சார்பிங் திஸ் எனர்ஜி எலக்ட்ரான் கோஸ் ஃப்ரம் ஹியர் டு த ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். n is equal to 2 is called ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இது கிரவுண்ட் ஸ்டேட். n is equal to 1 is கிரவுண்ட் ஸ்டேட், n is equal to 2 is ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கும், minus 3.4 எலக்ட்ரான் வோல்ட். அப்படின்னா எப்படி அதுக்கு எனர்ஜி இப்படி மாறிது, எனர்ஜிக்கு neither be created nor be destroyedனு சொல்கிறோம். அப்போ வாட் இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, E2 minus E1, minus 3.4 minus 13.6, this is equal to 10.2 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ நான் இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு இந்த 10.2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா எப்படி கொடுக்கலாம், தெர்மல் எனர்ஜியாக கொடுக்கலாம், ஒரு ஃபோட்டானை இன்சிடென்ட் பண்ண வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ரே எனர்ஜியாக கொடுக்கலாம், அதர்வைஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணி அங்கேருந்து கொடுக்கலாம். எப்படியோ இந்த 10.2 எலக்ட்ரான் வோல்ட்டை கொடுத்தா இந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ திஸ் 10.2 electron volt is called first excitation potential energy of the hydrogen atom. First excitation potential energy of the hydrogen atom. அப்படின்னா என்ன, this is the energy required to excite an electron from the lower energy state to higher energy, first higher energy state. So excitation energy na energy required to excite an electron from lower energy state to higher energy state. First excitation na ground state lende n is equal to 2 கொண்டு போகுது. Suppose அதே second excitation n is equal to 3 க்கு கொண்டு போகணும் from ground state அப்படின்னா நாம் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும். ஸோ நம்ம எனர்ஜி டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். n is equal to 3 நாங்கள் எனர்ஜி எவ்வளோன்னு சொல்லிடணும், நம்ம minus 1.51 E3 minus E1. அப்போ minus 1.51 minus 13.6 பண்ணினா you have 12.09 electron volt. So this 12.09 electron volt இந்த எலக்ட்ரானுக்கு கொடுத்தா, கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க எலக்ட்ரானுக்கு கொடுத்தா இந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அது n is equal to 3க்கு போகும். So this 12.09 electron volt is called second excitation energy of the hydrogen atom. Excitation energyனா எவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுக்குறோம். So the 10.2 electron volt is the energy required to take a charge of E coulomb
from n is equal to 1 to n is equal to 2. So இந்த எனர்ஜிக்கு பேர் excitation potential energy. We have one more term called excitation potential. சார்ஜை இவ்வளோ எனர்ஜி கொடுக்கணுன்னா 1 கூலும் சார்ஜுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்? 10.2. ஸோ எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல்னா excitation potential energy per unit charge. excitation potential energy na electron ஒரு இடத்துலேருந்து இன்னொரு எலக்ட்ரானுக்கு சார்ஜ் தெரியும் நமக்கு 1.6 × 10⁻⁻19 கூலும். இதை வந்து நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணுமோ தட் இஸ் கால்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதே 1 கூலும் சார்ஜுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்னு நம்ம கால்குலேட் பண்ணால் தட் இஸ் கால்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கினா இவி அப்படின்னு இருந்தால் பொட்டென்ஷியல் எனர்ஜி, வெறும் வி இருந்ததுன்னா எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல். 10.2 electron volt is the excitation potential in first excitation potential energy of hydrogen atom. 10.2 volt is the first excitation potential of hydrogen atom. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் ஆட்டமில் ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்க்கு ஒரு எலக்ட்ரானை கொண்டு போகணுன்னா நம்ம 10.2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தரணும். அதே ஹைட்ரஜன் ஆட்டமில் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு கூலும் சார்ஜை வச்சு அது செகண்ட் ஆர்பிட் கொண்டு போகணுன்னா நம்ம இவ்வளோ எனர்ஜி தரணும். ஸோ வோல்ட் இருந்தால் பொட்டென்ஷியல், இவி இருந்தால் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல் அண்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். Ionization, one more term called ionization potential. Ionization என்ன? ஒரு எலக்ட்ரானை அந்த ஆட்டமோட நியூக்ளியஸோட இன்ஃப்ளூயன்ஸில் இல்லாமல் வெளியில் கொண்டு போயிடுது. அப்படின்னா இன்ஃபைனிட்டிக்கு மேலே கொண்டு போகிறது. n is equal to 1லேருந்து n is equal to 2கோ 3கோ 4கோ கொண்டு போனால் அதுக்கு பேர் எக்ஸைட்டேஷன். மேலே போயிருக்கு, ஆனால் நியூக்ளியஸோட கண்ட்ரோல்லே இருக்குது. n is equal to 1லேருந்து n is equal to infinity கொண்டு போனால் இனிமேல் எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரானாக ஆக போகுது, நியூக்ளியஸோட கண்ட்ரோலில் இல்லை. தட் இஸ் கால்ட் அயனைசேஷன். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்? அப்போ E infinity minus E1. E infinity 0 minus of minus 13.6 போட்டால் 13.6 electron volt. So 13.6 electron volt is minus 13.6 electron volt is energy of the electron in the first orbit, plus 13.6 electron volt is the ionization potential energy of hydrogen atom. அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்க எலக்ட்ரானை நியூக்ளியஸோட இன்ஃப்ளூயன்ஸை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் கொண்டு போகிறதுக்கு நம்ம தர வேண்டிய எனர்ஜி. ஓகே, இது இ சார்ஜுக்கு 13.6 எலக்ட்ரான் வோல்ட்னா 1 கூலும்க்கு எவ்வளோ தரணும்? 13.6 வோல்ட். ஸோ ionization potential is the energy required, ionization potential energy per unit charge. So 13.6 electron volt is ionization potential energy of hydrogen atom. 13.6 volt is ionization potential of hydrogen atom. ஸோ இவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தோன்னா நம்ம வெளியில் ஒரு எலக்ட்ரானை அயனைஸ் பண்ணிடலாம். சரியா? ஒரு டிஸ்சார்ஜ் டியூபுக்குள்ளே ஹைட்ரஜன் கேஸை என்க்ளோஸ் பண்ணி எலக்ட்ரோடுக்கு நடுவில் 13.6 வோல்ட் கொடுத்தோன்னா இந்த ஆட்டமில் இருக்க எலக்ட்ரானை அயனைஸ் பண்ண முடியும். நம்ம அந்த எலக்ட்ரானை ஃப்ரீ எலக்ட்ரானாக பண்ணிட முடியும். ஸோ 13.6 electron volt is ionization potential energy and 13.6 volt is the ionization potential. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட் இஸ் meant by the different energy levels, allowed energy levels அப்படின்னா என்ன? ரெண்டு விதமாக சொல்லலாம். போர் ஹைபாத்தசிஸ் படி சொன்னால் எந்த ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π இருக்கோ அந்த ரேடியஸ் இருக்கிற ஆர்பிட்டெல்லாம் அலவுட். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாம் ஃபுல் வேவ் லெங்க்த்தாக இருக்கும், இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லெங்க்த் n லாம்டாவாக இருக்கும், அதெல்லாம் அலவுட் ஆர்பிட்ஸ். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எங்கெல்லாம் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π அதெல்லாம் அலவுட் ஆர்பிட்ஸ்.
ஸோ அதுபடி பார்த்தோன்னா எந்த ஒரு ஆட்டம் இருந்தாலும் அதுக்கு கரெக்டாக ஏதோ ஆர்பிட் யாரோ போட்டு வச்ச மாதிரி இருக்குது. இன்பிட்வீன் எலக்ட்ரான் இங்கேருந்து நான் இங்கே போய் கொஞ்சம் நேரம் இருக்கேன்னா நாட் அலவுட். இங்கே இருக்கலாம், விட்டா அடுத்த ஆர்பிட்டில் தான் இருக்கலாம், விட்டா அடுத்தது தான் இருக்கலாம் அப்படின்னு போர்டு சொல்கிறாரு. ஸோ அது ஒத்து வரதுனால அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்பிட்டில் இருந்தால் அதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும், எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் வி ஹவ் சீன் வாட் இஸ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், ionization potential energy, excitation potential energy. இப்போ நாம் அடுத்தது ஹைட்ரஜனுடைய லைன் ஸ்பெக்ட்ரம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி முதல்ல அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம்னா என்னென்னு ஒரு சின்ன ப்ரீஃபாக பார்த்துட்டு லைன் ஸ்பெக்ட்ரம் பார்ப்போம். நம்ம மெட்டீரியல், சாலிட், லிக்விட், கேஷியஸ் ஸ்டேட் எல்லாத்துலேயுமே அதை நம்ம ஹீட் பண்ணினோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை நம்மளால் எமிட் பண்ணுது. நம்ம பார்த்துக்கலாம், இரும்பு கரண்டியை அடுப்பில் போட்டால் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா ரெட் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அப்படியே கலர் மாறிக்கிட்டே போய் கடைசியில் ஒயிட் ஹாட் ஆகிடும். ஒயிட்னா என்ன அர்த்தம்? எல்லா வேவ்லேருந்தும் அங்கேருந்து வருது. ஒயிட் வந்து எல்லா கலரும் கலந்தது இல்லையா? அப்போ அது ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், எல்லாமே இருக்குதுல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 20th centuryயில் ஸ்பெக்ட்ரோமெட்ரிலாம் நல்லா அட்வான்ஸ் ஆகி டைஃப்ராக்ஷன் அப்படிலாம் கான்செப்ட்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ரொம்ப க்ளோஸாக டிஃப்ரெண்ட் கேஸஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் டியூப்லேருந்து அதுலேருந்து வரக்கூடிய லைட்டை டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் வழியாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் இருக்குது, ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வரையும். இப்படி ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் இருக்குது, அதுக்கு நல்ல ஹை வோல்டேஜ் கொடுத்தா அதில் டிஸ்சார்ஜ் நடக்கும். லோ ப்ரெஷரில் ஹை வோல்டேஜ், லோ ப்ரெஷர். அங்கேருந்து வரக்கூடிய எமிட்டார லைட்டை ஒரு டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் வழியாக அனுப்பி, நம்ம லைட் லெசனில் படிச்சிருக்கோம் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங்னா என்னென்னு, அனுப்பி அங்கேருந்து வெளியில் வர லைட்டை ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்க்கலாம், இல்லை ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வச்சு ரெக்கார்ட் பண்ணினோன்னா அது ஒயிட் லைட் வருது. இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க? கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் கிடச்சது பார்த்தோன்னா ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் அங்கங்கே பிரைட் லைட், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியுது, லைன் ஸ்பெக்ட்ரம் கிடச்சிது. அப்போ கேஸ் வேறு என்க்ளோஸ் பண்ணால் வேறு லைன் ஸ்பெக்ட்ரம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் கேஸை என்க்ளோஸ் பண்ணினா 5890 5896 ரெண்டு எல்லோ கலரில் ரெண்டு கோடு மட்டும் இருக்குது. yellow 1 yellow 2 D1 D2 எமிஷன் லைன்ஸ் ஆஃப் சோடியம்னு சொல்லுவோம். இப்போ ஹைட்ரஜன் என்க்ளோஸ் பண்ணால் 4 லைன்ஸ் வரும். அது மாதிரி ஒவ்வொரு கேஸை என்க்ளோஸ் பண்ணினா வேறு லைன் ஸ்பெக்ட்ரம் வரும். அது வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. எப்படி நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஒரு ஆள் அடையாளம் கண்டுபிடிக்கணுமோ அது மாதிரி அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர லைட்டை வச்சு அந்த அது என்ன கேஸுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தட் கேஸாக இருந்தது. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. அதில் இது மாதிரி என்ன கேஸ்ன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா அதில் வழியிலேருந்து வர ஸ்பெக்ட்ரத்தை வச்சு நம்ம கேஸை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிது. அதுலேருந்து தான் நம்ம ஹைட்ரஜன், நம்ம ஸ்டார்ஸு, சன்னு, அங்கெல்லாம் என்ன காம்போசிஷன், என்ன கேஸஸ் இருக்குது அப்படின்லாம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணினாங்க? ஹைட்ரஜன் கேஸை வந்து ஒரு டியூப்பில் என்க்ளோஸ் பண்ணி நல்லா ஹீட் அப் பண்ணுறாங்க. என்ன விதமான பண்ணலாம் சொல்லியிருக்கேன் நான். அந்த எலக்ட்ரானை லோவர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜிக்கு கொண்டு போகும். NS = கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரானை இந்த எங்கேயாவது ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். NS = 2 அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு எனர்ஜி கொடுக்கணும். நம்ம பார்த்தோம் 10.2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா அது போகும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த எனர்ஜி எப்படி கொடுக்கலாம்? ஹீட் எனர்ஜியாக கொடுக்கலாம், இல்லைன்னா அது மேலே லைட்டை இன்சிடென்ட் பண்ண வைக்கலாம், இல்லைன்னா ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒன்று பண்ணி நம்ம மேலே அனுப்பினா ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போனால் இட்ஸ் அன் அன்ஸ்டேபிள் ஸ்டேட். ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லாம் எப்பயுமே எனர்ஜி கம்மி ஸ்டேட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கும் எலிமெண்ட்ஸ்லாம். அதனால் அந்த ஹையர் எனர்ஜிலேருந்து அது என்ன பண்ணும்? கொஞ்சம் நேரத்தில் ஜம்ப் பண்ணி கீழே வந்துடும். அப்படி வரும்போது இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி இருக்குல்லையே, அந்த 10.2 எலக்ட்ரான் வோல்ட்டை அதை ரேடியேஷனாக வெளியில் விட்டுடும். அதுதான் நம்ம லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நமக்கு பார்க்குறோம். உண்மையிலேயே இப்போ இந்த ஹைட்ரஜன் கேஸுக்கு லைன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, யூ கேன் see the line spectrum of emission spectrum of hydrogen atom. எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பிளாக் பேக்ரவுண்டில் ஒரு ரெட் கலர், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு தெரியும். 700 நானோமீட்டர், ஒரு 400 கம்மியாக, ஒரு 480, அப்போ அரௌண்டு 400, ஒரு 4 லைன் தெரியுது. பிளாக்காக பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட லைன்ஸ் மட்டும் தெரியுது. இப்போ இதெல்லாம் எதனால் தெரியுது? இதே வந்து இது எப்போன்னா ஹைட்ரஜன் கேஸுக்கு நம்ம எனர்ஜி கொடுத்து, லைட் எனர்ஜியோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோ கொடுத்தா ஹைட்ரஜன் கேஸ் எமிட் பண்ணும். அதனால் இது எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். அதர்வேர்ட்ஸ் ஒரு டியூப்பில் வந்து ஹைட்ரஜன் கேஸை என்க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வழியாக ஒயிட் லைட் அனுப்பி
வெளியில் வர்ற லைட்டு நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்த்தா எல்லா கலரும் வரும் ஒயிட் லைட்டில். இந்த குறிப்பிட்ட வேவ் லென்ஸ் மட்டும் இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரமில் என்ன லைன் வந்தோ அதுக்கு நேராக மட்டும் கருப்பாக இருக்கு பாருங்கள். அப்சார்ப்ஷன் இந்த லைனை எதை வந்து சூடாக இருக்கும்போது இது எதை கிர்ச்சாஃப்ஸ் லா படிச்சிருக்கோம் நம்ம ரேடியேஷனில். இந்த கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் 3 இருக்கு இல்லையா, அதில் ஹை டெம்பரேச்சரில் எந்த வேவ் லென்த்தை எமிட் பண்ணுமோ லோவர் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதே வேவ் லென்த்து தான் அது அப்சார்ப் பண்ணும். ஸோ இங்கே கரெக்டாக ஹீட் பண்ணினப்போ எந்த வேவ் லென்த்தை எமிட் பண்ணிச்சோ அதே வேவ் லென்த்தை கரெக்டாக அது கூலாக இருக்கும்போது ஒயிட் லைட் அது வழியாக அனுப்பினா அதை அப்சார்ப் பண்ணிடுது. ஸோ அந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்குது, பாக்கி எல்லாம் பிரைட்டாக தெரியுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், திஸ் இஸ் கால்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். இது எதனால் இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பண்ணினப்போ வந்தது தான் நம்ம ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம். இது கொஞ்சம் நம்ம மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரல் சீரீஸை பார்க்க போகிறோம். போருடைய தேர்ட் பாஸ்டுலேட் பற்றி, சாதாரணமாக எலக்ட்ரான் ஆர்பிட்டில் சுற்றும் போது ரேடியேஷனை எமிட் பண்ணினார். எப்போ எமிட் பண்ணும்? ஒன்லி when an electron goes from an orbit of higher energy to an orbit of lower energy, it will emit an electron. So energy in the nth orbit நம்ம we derived an expression என்னென்னு பண்ணியிருந்தோம், m z squared e power 4, z squared 1 ஆனதுனால எடுத்துலாம், m e power 4 by 8 epsilon naught square h square n square. So this is the expression for energy of the electron in the nth orbit. இது மைனஸ் சைன். இப்போ இனிஷியலாக வந்து ஒரு லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், E1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு லெவல்னால் n1 ஸ்கொயர் இனிஷியல் ஃபைனல் வச்சுக்கலாம். இனிஷியல் லெவல் இஸ் மைனஸ் m e பவர் 4. இனிஷியலாக ஒரு லெவலில் EI லெவலில் இருக்குது, ஃபைனலாக EFக்கு போகிறது, இங்கேருந்து இங்கே போகிறது. திரும்ப கொஞ்சம் நேரத்தில் ஃபைனல்லேருந்து இனிஷியலுக்கு ஜம்ப் பண்ணிடுது. அப்போ தான் ஸ்பெக்ட்ரல் லைன் இஸ் எமிட்டட். இந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி இருக்கு இல்லையா, EF மைனஸ் EI, அதுதான் ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் ஆஃப் ஒரு ஃபோட்டான் ஆஃப் வேவ் லெங்த் நியூ, ஃப்ரீக்வன்சி நியூ இஸ் எமிட்டட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த எமிட்டான ஃபோட்டானுக்கு எனர்ஜி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, EF மைனஸ் EI போட்டோம்னா இந்த காமனாக இருக்கிறதுலாம் வெளியில் எடுத்துடலாம். m e பவர் 4 by 8 epsilon naught square h squared into 1 by nf square minus 1 by ni square. ஃபைனல் லெவல் மைனஸ் இனிஷியல் லெவல், அதுதான் நமக்கு ஸ்பெக்ட்ரல் லைனாக கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்க ஃப்ரீக்வன்சி என்ன கிடைக்கும்னா, இந்த ஹெச் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், m e பவர் 4 by 8. நீங்கள் வந்து கை என் கூடவே யூ ஷுட் ஆல்சோ ஒர்க் அவுட் பாஸ் பண்ணி அப்போ தான் ஹெச் ஸ்கொயர்டு வந்து ஹெச் கியூப் ஆகிருக்கு, அது ஒரு சேஞ்சு தான். 1 by nf square minus 1 by ni square. இந்த நியூவை எப்படி எழுதலாம், நமக்கு தெரியும் c is equal to நியூ லாம்டான். அப்போ நியூக்கு பதிலாக c by லாம்டான்னு எழுதிண்டா, c divided by lambda is equal to m e power 4 8 epsilon naught square h cube 1 by nf square. சின்ன வித்தியாசம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இருக்குது, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். இந்த சியை இந்த சைட் கொண்டு வந்துட்டா 1 by lambda. இந்த 1 by lambdaவை தான் நம்ம வேவ் நம்பர் நியூ பார்னு சொல்கிறோம். m e power 4 reciprocal of wavelength is called wave number நியூ பார். இப்போ நியூவோட ரெசிப்ரோக்கல்னு நினச்சிடக்கூடாது, லாம்டாவோட ரெசிப்ரோக்கல். இப்போ சி இங்கே கொண்டு வந்துட்டு 8 epsilon naught square h cube c into 1 by nf square minus 1 by ni square. இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான டேர்ம், ஞாபகம் வச்சுக்கோ. m e power 4 by 8 எல்லாமே கான்ஸ்டன்ட், epsilon naught square h cube c. இதுக்கு பேர் Rydberg constant. This is called Rydberg constant. அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 1.03 into 10 power 7 மீட்டர் இன்வர்ஸ். அடிக்கடி நம்ம ஆர் போட மாட்டோம், 1/r தான் போடுவோம் கேல்குலேஷனில். அதோட வேல்யூ தெரிஞ்சிங்க, 912 ஆம்ஸ்டன் யூனிட் 1/r. திஸ் இஸ் ஆர் Rydberg கான்ஸ்டன்ட். ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட்டெல்லாம் ஒன்றா ஆக்கிட்டா இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகிடும். 1 by lambda இஸ் r into 1 by nf square minus 1 by ni square. இதுலேருந்து இந்த ஹைட்ரஜனில் ஏன் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் தெரிஞ்சுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதுபடி பார்த்தோன்னா நம்ம we have got 5 சீரீஸ், லைமன் சீரீஸ், பால்மஸ் சீரீஸ், பாஸ்கல் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ் அண்ட் ஃபண்ட் சீரீஸ். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் நமக்கு தெரியணும் போர்ஸ் மாடல் படி எப்போ வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெக்ட்ரல் லைனை எமிட் பண்ணணும்னா, இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு நம்ம எனர்ஜி கொடுத்து போயிடுச்சு.
லோவர்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு. ஹையர் எனர்ஜி லெவல் அன்ஸ்டேபிள். அங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணும்போது இந்த ஃபைனலுக்கும் இனிஷியலுக்கும் நடுவில் இருக்கிற எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் ஒரு ஃபோட்டானாக வெளியில் வருது. ஸோ அது நம்ம எனர்ஜி ஃபார்முலாவிலேருந்து எஃப் மைனஸ் இஐஇ எக்ஸ்பிரஷன் கொண்டு வரோம். அப்புறம் இதுலேருந்து நம்ம நியூவை கண்டுபிடிக்கிறோம், 1/λ கண்டுபிடிக்கிறோம். ஸோ கான்ஸ்டன்ட்லாம் 1 ஆக்கி ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுலேருந்து தான் நம்ம ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டமை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அப் டு திஸ் ப்ளீஸ் ஒர்க் அவுட் இந்த நம்ம எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல், அயனைசேஷன் பொட்டன்ஷியலாக நல்லா பார்த்துக்குங்க. சம்ஸ் இல்லாமல் நம்ம பின்னாடி போடலாம். இந்த டெரிவேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. அப்போ தான் நல்லா நம்ம கணக்கு போடுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். We'll see the spectral series of hydrogen in the next video.